It's only worth it if you work for it. I won't stop till they hear me now. I won't stop till I wear the crown. ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு Vikatan. அதாவது உங்களுக்கு ஒரு சின்ன கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப் ரோடிங் அப்படின்னா உங்களுக்கு என்ன டக்குன்னு ஞாபகத்துக்கு வரும்? நீங்கள் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஞாபகத்துக்கு வரதை நான் சொல்லிடுறேன். ஜீப், இது தாங்க உண்மையான ஆஃப் ரோடிங்க்கான ஒரு அர்த்தம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீ எந்த ஜீப்பை எடுத்துக்கிட்டாலும் சரி, ஆனால் நாம் இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஜீப் கம்பெனியோட மெரிடியன் வெஹிக்கிள் பற்றி தாங்க. அதாவது காம்பஸில் வந்து பார்த்தீங்கன்னா 5 சீட்டர் தான். ஸோ அதுலேயே ஒரு 7 சீட்டர் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு வாசகர்கள் வந்து ரிக்வெஸ்ட் வச்சாங்க, வாடிக்கையாளர்கள். அதுக்கு ஏற்ற மாதிரி காம்பஸில் வந்து ஒரு பெருசாக்கி ஒரு 7 சீட்டராகி அற்புதமாக மெரிடியன் அப்படின்னு ஒரு வெஹிக்கிளை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஜீப். அதை ஓட்டுறதுக்கு தான் நாம் இப்போ வந்து சண்டிகர் வந்திருக்கோம். ஜீப் காம்பஸ் பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்குறதுக்கு வந்து ஒரு சாஃப்ட் ரோடர் மாதிரி தெரியும், அது சாதுவாக தெரியும். ஆனால் நீங்கள் அதை ஓட்டினீங்கன்னு வைங்களேன், அதோட ஆஃப் ரோடிங் லெவல் வந்து வேறு லெவலில் இருக்குங்க. அதை மாதிரி ஜீப் காம்பஸே அப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெரிடியன் இன்னும் வந்து வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெரிடியனில் 4 வீல் டிரைவ் இருக்குது, 2 வீல் டிரைவ் இருக்குது. நிச்சயமாக இது வந்து ஒரு கட்டுமஸ்தான ஆஃப் ரோடர் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த ஜீப் மெரிடியன் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த ஜீப் மெரிடியனோட அவுட்லுக் பார்த்துலாங்க. அதாவது ஓவர்சீஸில் வந்து கமாண்டர் அப்படின்னு ஒரு எஸ்யூவி இருக்குது. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நிச்சயமாக இந்த ஜீப் மெரிடியனும் உங்களுக்கு நிச்சயமாகவே பிடிக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கமாண்டர் எஸ்யூவிலேருந்து தான் பல விஷயங்களை இன்ஸ்பயர் பண்ணி இந்த மெரிடியனை டிசைன் பண்ணியிருக்காங்க ஜீப்பு. ஆனால் காம்பஸோட பிளாட்ஃபார்மில் தாங்க இது ரெடி ஆகிருக்கு. ஃப்ரண்ட்டில் பார்க்கும்போது சரி காம்பஸ் தான் போகுது போல் அப்படின்னு தான் தோணும். இந்த 7 ஸ்லாட் கிரில்லு, அப்புறம் இந்த ஹெட்லைட்ஸு, அதை ஹெட்லைட்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லிம் அண்ட் ஸ்லீக்கராக இருக்குது. ஆனால் அப்படியே சைட் ப்ரொஃபைலில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இதோட நீளம் அப்போ தாங்க தெரியுது. இதோட லென்த்து பார்த்தீங்கன்னா 4.25 மீட்டருங்க. 4.25 மீட்டரை விட அதிகம், கிட்டத்தட்ட படகு மாதிரி இருக்குங்க. செம்ம லென்த்து. அதே மாதிரி இது அகலம் வந்து 41 மில்லிமீட்டரும் 48 மில்லிமீட்டர் ஹைட்டும் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா 7 சீட்டர் இல்லையா, அதுக்காக. மற்றபடி எல்லாமே வந்து காம்பஸ் அப்படின்னு தான் இது சொல்ல முடியும். மற்றபடி இந்த ரியர் ஓவர் ஹேங்கு இதெல்லாம் வந்து கொஞ்சம் நீளமாக பண்ணியிருக்காங்க. அந்த குவார்டர் கிளாஸ் கூட கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ உள்ளே உட்காந்துட்டு ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு வரலாம். அப்புறம் இந்த ஜீப்பில் ரொம்ப பிடிச்ச விஷயம் இதோட பில்டு குவாலிட்டிங்க. கதவை மூடும் போதே அதோட கட்டுமானம் வந்து செம்மையாக தெரியுது. பட் ஜீப் காம்பஸில் கொடுத்த மாதிரியே இதுலேயும் வந்து 18 இன்ச் அலாய்வில் கொடுத்துருக்காங்க. இதில் பெரிய வண்டி, பெரிய கார் அப்படிங்கிறனால இன்னும் 1 இன்ச்சாவது இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம் ஜீப்பு. ஆனால் என்னன்னு தெரியல. மற்றபடி ஓஆர்விஎம்ஸுக்கெலாம் கொஞ்சம் பிளாக் ஷேடு கொடுக்குறது, அப்புறம் இந்த ஷார்ப் லைன்ஸ்லாம் வந்து செரோக்கியிலேருந்து இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க, கிராண்ட் செரோக்கியிலேருந்து. பொதுவாக இந்த ஜீப் மெரிடியன் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டன்னிங் டிசைன் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. ஆனால் ஒரு நீட் அண்ட் சிம்பிளாக வந்து இதோட டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ரொம்ப கிம்மிக்ஸாலாம் இதோட டிசைன் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் பட் ஓவராலாக எனக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ஸ்டன்னிங் டிசைன் லுக்கு கிடையாதுங்க. ஆனால் ரகட் லுக் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்கொயர் வீல் ஆர்ச்லாம் கொடுத்துருக்காங்க. என்னடா இது காரு, புது கார் எடுத்தோன்னே இப்படி அழுக்காயிருக்கே அப்படின்னு நினச்சிடாதீங்க. இதை எடுத்துகிட்டு நாம் சண்டிகர்லேருந்து சிம்லா போகிற ரோடு வழியாக செம்ம ஒரு ஆஃப் ரோட் டிரைவே அடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 4 மில்லிமீட்டர் இருக்குங்க. எந்த ஸ்பீட் பிரேக்கர்லையும் பயப்படாமல் அப்படி ஏறி இறங்கி வந்துக்கிட்டே இருந்தோம். இதோட சஸ்பென்ஷன் பற்றி நம்ம டிரைவிங்கில் பேசலாம். ஸோ செம்மையாக இருந்துச்சு இதோட டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸு. மெரிடியனோட இன்டீரியர் பார்த்துடலாம். அதாவது காம்பஸில் நான் வந்து ஏற்கனவே ட்ரைவ் பண்ணியிருக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளாக் தீமில் வந்து செம்ம ஸ்போர்ட்டியாக கொடுத்துருப்பாங்க. இதில் கொஞ்சம் இந்த ப்ரௌன் வேலைப்பாடுகள்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த குயில்டட் லெதர் சீட்ஸ். இதை வந்து மெக்கன்லி ப்ரெஃபரேட்டட் லெதர் சீட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு ப்ரீமியமான லெதருங்க. உட்காரும்போது சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னா வென்டிலேட்டட் சீட்ஸும் இருக்குது. ப்ரீமியம் கார்னால் வென்டிலேட்டட் சீட்ஸ் இருந்தாகணும், அது இல்லைனா தான் கொஞ்சம் சிக்கல். மற்றபடி இதில் 10.1 இன்ச் வந்து இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் இருக்குது. இதில் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே அப்படின்னு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் இன்பில்ட்டாக நேவிகேஷனும் இருக்குங்க. ஸோ செம்மையாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா மெமரி சீட்டர் வந்து நான் சொல்ல மறந்துட்டேன். டிரைவருக்கும் அப்புறம் கோ டிரைவருக்கும் மெமரி சீட் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குங்க. பெரிய பேனரோமிக் சன்ரூஃபுங்க. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களேன், சூப்பராக இருக்குது. ஸோ ஆஃப் ரோடில் அதாவது அட்வென்ச்சர் சீக்கர்ஸ்க்கு வந்து இது ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அப்புறம் இந்த ஸ்டியரிங் வீல் வந்து பிடிச்சு ஓட்டுறதுக்கு செமையாக இருக்குது. நான் இதை வந்து
இதோட டிரைவிங் பொசிஷனே வந்து நம்ம சொல்லி ஆகணுங்க. மெமரி சீட் அப்படிங்கிறனால சூப்பராக அட்ஜஸ்ட் பண்ணி நான் வந்து ஓட்டிகிட்டு இருக்கேன். அது மாதிரி இதோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பாருங்களேன், இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டச் ஸ்க்ரீனை விட பெருசுங்க. அவ்வளோ பிரமாதமான பல விஷயங்கள் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ப்ராக்டிக்கலாக பல விஷயங்கள் நல்லாவே இருக்குது. இந்த கப்பி ஹோல்ஸு, அப்புறம் இந்த கீ வைக்கிறதுக்காகவே ஒரு ஹோல் கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே அற்புதமாக இருக்குங்க. சில பேர் சாவியை எங்கே வச்சோன்னு தெரியாமல் தேடுவாங்க. ஆனால் இங்கே சாவி வைக்கிறதுக்காகவே அளவெடுத்து ஒரு ஹோல் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி வாட்டர் பாட்டில்ஸ் வைக்கிறதுக்கு டோர் பாக்கெட்ஸ் அப்படின்னு ப்ராக்டிக்கலாக நிறைய விஷயங்கள் சூப்பராக இருக்குது. ஸோ ஓவராலாக இன்டீரியரில் இந்த ஜீப் மெரிடியன் வந்து எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ப்ரீமியம் காரில் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதில் வயர்லெஸ் ஃபோன் சார்ஜிங் எல்லாம் இருக்குது. அப்புறம் யூஎஸ்பி சார்ஜிங் ஸ்போர்ட்டு அப்புறம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ப்ராக்டிக்கலாக இந்த மெரிடியன் வந்து செமையாகவே இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். வாவ், செம ரூமியான கேபினுங்க. காம்பஸை விட கொஞ்சம் நீளமான கார் அப்படிங்கிறனால ப்ராபப்ளி இதோட வீல் பேஸ் வந்து 146 மில்லிமீட்டர் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் உட்கார்றதுக்கு நல்லாவே இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனலான ஒரு சில இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. ஆம்ரெஸ்ட்டு, இந்த மாதிரி கப்பி ஹோல்ஸு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லெக் ரூமும் சூப்பராக இருக்குங்க. ஆனால் இதோட ஹெட் ரூம் வந்து கொஞ்சம் சிக்கலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் கூட வந்த ஒருத்தர் வந்து ரொம்ப கொஞ்சம் ஹைட்டு, அவருக்கு வந்து தலை கொஞ்சம் இடிக்குது அப்படின்னு கொஞ்சம் கம்ப்ளைண்ட் பண்ணார். மற்றபடி லெக் ரூம் வந்து இதில் சூப்பராக இருக்குங்க. தைக்கான சப்போர்ட்டும் பிரமாதமாக இருக்குது. இதுலேயே பார்த்தீங்கன்னா கேப்டன் சீட் கொண்ட 6 சீட்டர் வேரியண்ட் வந்து வருது அப்படின்னு வந்து ஜீப் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு ஜாலியான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது தேர்ட் ரோ கொண்ட கார்களில் கடைசி வரிசைக்கு போகிறது கஷ்டமாக இருக்கும் இல்லையா, இதில் அப்படி இல்லைங்க. இதில் ரொம்பவே ஈஸி ஆக்சஸ்க்காக ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. ஒன் டச் டம்பிள் டவுன் டோர் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் இதை வந்து ஒன் டச் பண்ணிட்டோம் அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காகவே வந்து இது மடிஞ்சிக்குது. ஸோ இதில் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணி உள்ளே போயிடலாம். ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயமா எனக்கு தெரியுது. ஜீப் மெரிடியனோட டிரைவிங் நம்ம பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். இதில் ஒன்லி வந்து டீசல் என்ஜின் மட்டும்தாங்க, பெட்ரோல் என்ஜின் கிடையாது. ஆன் தி வேல இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கமாண்டர் எஸ்யூவியில் இருக்கிற 1.3 லிட்டர் டர்போ பெட்ரோல் வந்தாலும் வரலாம். ஆனால் இப்போ நாம் ஒன்லி மார்க்கெட்டில் கிடைக்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 லிட்டர் டீசல் என்ஜின் மட்டும்தான். இதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா காம்பஸில் இருக்கிற அதே 170 பிஹெச்பி கொடுத்துருக்காங்க. அப்புறம் 350 நியூட்டன் மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட டிரைவிங் மேனர்ஸ் வந்து செம்மையாக இருக்குங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஸ்டியரிங் வந்து சூப்பராக இருக்குது. இது ஈஸி கார்னரிங் பண்ணுறதுக்கு, அப்புறம் இதை வந்து பாடி ரோல் வந்து செம்மையாக வந்து இதில் கட்டுப்படுத்தியிருக்காங்க. இதோட டெக்னாலஜி வந்து அந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிறதுக்காக சொல்ல வரேன். இதோட டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 198 கிலோமீட்டர் சொல்லியிருக்காங்க ஜீப்பு. ஆனால் நமக்கு வந்து இந்த சண்டிகர் ஃபுல்லாக, ஷிம்லா, அப்புறம் ஹரியானா இந்த மாதிரி ரோடு ஃபுல்லாக ஓட்டிட்டோம். நம்மளால் 190 கிலோமீட்டர் வரையும் வந்து கிளாக் பண்ண முடிஞ்சதுங்க. அதே மாதிரி இதோட 0 to 100 வந்து பார்த்தீங்கன்னா 10.8 செகண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஆனால் இது நமக்கு ஒரு 11 செகண்ட்ஸுக்கு மேலவே ஆச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ இது பெரிய குறை இல்லைங்க. ஆனால் எனக்கு இதில் குறையாக தெரிகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் பவர் வந்து ரொம்ப கம்மி அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட 1.25 டன் எடை கொண்ட இந்த காருக்கு இந்த 170 பிஹெச்பி பவர் வந்து கொஞ்சம் கம்மி தான் அப்படின்னு தான் சொல்ல முடியுங்க. ஆனால் இதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா, நான் இப்போ ஓட்டிகிட்டு இருக்கிறது 9 ஸ்பீடு கியர் பாக்ஸுங்க. செம்மையாக இருக்குல்ல, 9 ஸ்பீடு யோசிச்சு பாருங்கள். அதுவும் டார்க் கன்வெர்ட்டர் கியர் பாக்ஸு. ஸோ இதோட கியர் ஸ்மூத்னஸ் வந்து வேறு லெவலில் தான் இருக்கும் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ரொம்ப நான் மிஸ் பண்ணுற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஸ்போர்ட்ஸ் மோடு இல்லைங்க, வெறும் டிரைவ் மோடு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ் மோடு தான் வந்து நம்ம எந்தூசியாஸ்ட்லாம் ரொம்ப பிடிக்கும். ஹைவேஸில் வந்து இதில் பறக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்திருக்கும் ஸ்போர்ட்ஸ் மோடு இருந்தால். ஈவன் ஒருவேளை நம்ம 200 கிலோமீட்டர்லாம் வந்து டச் பண்ணிக்கலாமோ என்னமோ ஸ்போர்ட்ஸ் மோடு இருந்திருந்தால். ஸோ அதை மாதிரி இதோட ஓவர்டேக்கிங் வந்து பற்றி சொல்லி ஆகணுங்க. பவர் டெலிவரி வந்து கொஞ்சம் லீனியராக இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதனால் இதில் ஓவர்டேக்கிங் வந்து இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போட வேண்டியிருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆனால் இது நான் ஓட்டிகிட்டு இருக்கிறது 2 வீல் டிரைவ் மாடலுங்க. ஒரு மேடு பள்ளத்தில் ஒரு சரியான மேடில் வந்து சிக்கிட்டோம். ஆனால் எந்த எஃபோர்ட்டே இல்லாமல் எஃபோர்ட்லெஸ்ஸாக அது வந்து ஜாலியாக அதுவாகவே மேலே ஏறுதுங்க. ஸோ அந்த மேனர் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஜீப் மெரிடியனை பொறுத்த அளவு 4 வீல் டிரைவ் 2 வீல் டிரைவ் அவுட்லுக்கில் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேட்ஜ் இருந்தால் மட்டும்தான் 4 வீல் டிரைவு, இது இல்லைன்னா நார்மல் 2 வீல் டிரைவ் தான். இந்த 4 வீல் டிரைவுக்கும்
டூ வீல் டிரைவுக்கும். மற்றபடி வேறு எந்த டிஃப்ரென்ஷியேஷனும் இல்லை, உள்ளே மட்டும்தான் இருக்குது. அது நம்ம என்னன்னு பார்க்கலாம். இதை பார்த்தாலே உங்களுக்கே தெரியுது, ஏகப்பட்ட கண்ட்ரோல்ஸ் இருக்குது. 4WD லாக் இருக்குது, ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் இருக்குது, சாண்டு மட்டு ஸ்னோ ஆட்டோ அப்படின்னு மோட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த ஜீப் மெரிடியனில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமாங்க, அதாவது நீங்கள் சீட் பெல்ட் போட்டால் மட்டும்தான் வண்டி வந்து க்ரீப் ஆகி மூவ் ஆகும். இப்போ பாருங்களேன், நான் சீட் பெல்ட் போடலை, நீங்கள் என்ன தான் ஆக்சலரேஷன் கொடுத்தாலும் கார் மூவே ஆகாதுங்க. நீங்கள் ஒன்ஸ் சீட் பெல்ட் மாட்டினால் மட்டும்தான் கார் ஆக்சலரேஷன் பண்ண முடியும். சூப்பரான ஒரு ஆப்ஷன். அதாவது ஜீப் வந்து இப்போ பாதுகாப்பு வசதிகளில் வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெரிடியனில் 60 வகையான பாதுகாப்பு வசதிகள் வந்து கொடுத்துருக்காங்க. டிரைவிங்லேருந்து, பிரேக்ஸ்லேருந்து, அப்புறம் ஏர் பேக்ஸ்லேருந்து, ஏர் பேக்ஸுங்க. ஸோ பாதுகாப்பை பொறுத்தளவு ஜீப் மெரிடியன் வந்து பாஸ் மார்க் தான் வாங்கியிருக்கு. இப்போ பாருங்கள், நான் சீட் பெல்ட் போட்டேன், அதுக்கப்புறம் தான் கார் மூவ் ஆகுது, சூப்பராக போகுது. இப்போது நான் ஓட்டிகிட்ருக்கிறது 4 வீல் டிரைவுங்க. 4 வீல் டிரைவு 2WD இந்த ரெண்டுக்கும் பவர் டார்க்கில் வந்து எந்த வித்தியாசமும் காட்டலை ஜீப்பு. அதே பவர் டார்க்கு தாங்க. ஓகே, இந்த ஜீப் மெரிடியனை பற்றி சொல்லும்போது சஸ்பென்ஷன் பற்றி நிச்சயமாக சொல்லியே ஆகணுங்க. என்ன சஸ்பென்ஷன் நல்லா வேலை பார்க்குது, மோசமான சாலைகளை நல்லா சமாளிக்குது அப்படின்லாம் சொல்லிலாம் இதை வந்து மேம்போக்காக சொல்லிட முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஸ்பெஷலாக சில விஷயங்கள் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஜீப். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, FSD, அதாவது ஃப்ரீக்வெண்ட்லி செலக்டிவ் டேம்பிங் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபார்முலா கார்ஸில் இருக்கிற ஒரு சஸ்பென்ஷன் செட்டப்புங்க. நீங்கள் எவ்வளோ தான் பள்ளத்தில் இறங்கினாலும் அந்த பள்ளத்தில் இறங்கின அந்த இம்பேக்ட் வந்து பயணிகள் வந்து வாங்க மாட்டாங்க. இப்போ நான் வந்து பள்ளத்தில் வந்து மேடு பள்ளங்களில் தான் போய்கிட்டு இருக்கேன். ஆனால் ஜஸ்ட் சின்ன ஒரு பவுன்சி ரைடு கிடைக்குமே தவிர அந்த ஒரு இம்பேக்ட் வந்து நம்மக்கிட்ட கொடுக்காம இது பார்த்துக்குது. அதுதான் இந்த ஜீப் மெரிடியனோட பெரிய ப்ளஸ்ஸு. அதே மாதிரி பின்பக்கத்துக்கும் அதே மாதிரி தாங்க, HRD அப்படின்னு சொல்லி இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷன் செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் எந்த ரோட்லையும் சரி, எப்படிப்பட்ட இதுலையும் சரி, நீங்கள் இதை தைரியமாக வந்து ஏற்றி இறக்கலாம். அதே மாதிரி இதோட ஆஃப் ரோடர் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இதோட அப்ரோச்சு, டிப்பார்ச்சர் ஆங்கிள்லாம், அதாவது தார் அளவு அந்த மாதிரி ஆஃப் ரோடர் அளவுன்னு சொல்ல முடியாது. பட் இந்த ஒரு ஸ்டைலிஷான ஒரு ஆஃப் ரோடருக்கு ஏற்ற அளவு இதோட டிப்பார்ச்சர், அப்ரோச் ஆங்கிள்ஸ்லாம் வந்து செம்மையாக பண்ணியிருக்காங்க. என்னென்னா, நம்ம பள்ளத்தில் ஏறி இறங்கி டம்முன்னு ஸ்பீடில் இறங்கிட்டேன். ஆனால் இது பார்த்தீங்கன்னா பம்பரில் அடியே வாங்கலைங்க, செம்மையாக இருந்துச்சு. அதை மாதிரி இப்போது நான் பார்த்தீங்கன்னா ஒரு சண்டிகரில் இருக்கிற ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் தான் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம். இதில் வந்து சாண்டு மட்டு அப்படிங்கிற ஒரு மோடில் வந்து நான் ஓட்டி பார்த்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா பாலைவனம் மாதிரி நீங்களே பாருங்கள், அவ்வளோ மண் இருக்குங்க. வாவ், சூப்பராக வந்து மூவ் ஆகுது. இதுவே நார்மல். ஆனால் இது நீங்கள் 2 வீல் டிரைவ் மெரிடியன் வாங்கிட்டீங்க அப்படின்னா இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். 4 வீல் டிரைவில் மட்டும்தான் இது சாத்தியம். அதே மாதிரி நான் வந்து இப்போ 4 வீல் டிரைவ் லோ மாற்றிட்டேன் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் வந்து 4 வீல்களுக்கும் அட்டகாசமாக கிடைக்குதுங்க. எப்படிப்பட்ட ஒரு மேடுகள்லையும் ஜிவ்வுன்னு ஏறுது. ஸோ மெரிடியன் வந்து உண்மையிலே வந்து ஒரு செம்மையான ஆஃப் ரோடருங்க, நான் இதை அடித்து சொல்லுவேன். அதே மாதிரி இதோட பாடி கண்ட்ரோல் பாருங்களேன். நான் வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 30 டிகிரி ஆங்கிளில் வந்து நான் திரும்புகிறேன். ஆனால் எனக்கு பாடி ரோலே தெரியலை, அப்படி இருக்குது. அதே மாதிரி இதோட ஹில் ஹோல்டு அசிஸ்ட்டும் பிரமாதமாக இருக்குது. பாருங்கள், நான் ஒரு பெரிய மேடில் ஒரு ஹில்ஸில் வந்து அப்படி நிற்கிறேன், பின்னாடி கார் போகவே இல்லை. ஓவராலாக இந்த மெரிடியன் எப்படி இருக்குது, இது வந்து ஒர்த் பையா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சண்டிகர் ஃபுல்லாங்க, அதை சொல்லப்போனால் ஹரியானா, இந்த ஹிமாச்சல் பிரதேஷ் பார்டர் வரைக்கும் நாம் இதை ஓட்டி தள்ளிட்டோம். இந்த மெரிடியனை புனேயில் இருக்கிற ரஞ்சங்கோன் ஃபேக்ட்ரியில் தான் இந்த மெரிடியன் வந்து மேட் இன் இந்தியா ப்ராடக்டாக வந்து வெளிவருது. இதை எக்ஸ்போர்ட் பண்ணுற ஐடியாலாவும் இருக்காங்க ஜீப்பு. ஸோ அதனால் சர்வீஸ் காஸ்ட் பற்றி பயப்பட தேவையில்லை அப்படின்னு நம்ம வந்து ஜீப் அதிகாரிகள் சொல்கிறாங்க. இருந்தாலும் இப்போ ஜீப் காம்பஸே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 லட்சத்துலேருந்து 30 லட்சம் எக்ஸ்ஷோரூமில் விற்கிதுங்க. ஸோ இப்போ காம்பஸை விட பெரிய அண்ணனான இந்த மெரிடியன் இன்னும் அதை விட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் அதிகமாக தான் பொசிஷன் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 38லேருந்து ஒரு 40 லேக்ஸ் கிட்டத்தட்ட வரலான்னு வச்சுக்கோங்களேன். அப்படி பார்க்கும்போது இந்த மெரிடியன் ஒர்த்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஆஃப் ரோட் பண்ணுறதுக்கு இது ஒர்த்து அப்படின்னு சொல்லலாம். அதாவது பார்க்குறதுக்கு தான் இது வந்து பசு மாதிரி தெரியுதுங்க, ஆனால் பாஞ்சாதான் இது புலி அப்படின்னு நிரூபணமாகுது. பார்க்குறதுக்கு செம்ம ஸ்டைலான ஒரு ஆஃப் ரோடராக
சூப்பராக இருக்குது இந்த ஜீப் மெரிடியன். ஏன் அப்படின்னு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, இதில் 4 வீல் டிரைவ் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அது வந்து ஆஃப் ரோடர்ஸ்க்கு ரொம்பவே பிடிக்குங்க. இதில் இருக்கிற அந்த சேண்ட் மட்டும் அந்த டிரைவிங் மோட்ஸு, அப்புறம் வந்து 4 வீல் லாக் பண்ணுறது, அது முக்கியமாக வந்து இந்த ஃபார்முலா 1 கார்ஸில் இருக்கிற அந்த சஸ்பென்ஷன், அதாவது நீ எவ்வளவு ஒரு பம்பியான ரைட்ஸ், அதாவது ஒரு மோசமான சாலைகளில் போனாலும் அந்த இம்பேக்ட் இந்த டிரைவர்ஸுக்கு தெரியாத அளவு இதோட சஸ்பென்ஷன் வந்து அப்படி அற்புதமாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸும் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குது. கிட்டத்தட்ட வந்து ஃபார்ச்சுனருக்கு இணையான ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ். ஸோ எந்த இடத்துலையுமே வந்து ஒரு ஆஃப் ரோடிங்கில் வந்து ரொம்பவே மனநிறைவான அனுபவத்தை தருது இந்த மெரிடியன். அதே இது ஆன் ரோட்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு தான் எங்களுக்கு தோணுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சின்ன காம்பஸில் இருக்கிற அதே 170 பிஹெச்பி அப்படிங்கிறதுனால ஒருவேளை இன்னும் பவர் அதிகமாக தேவைப்படுது அப்படிங்கிறது எங்களுடைய கருத்து. அது மாதிரி ஸ்போர்ட்ஸ் மோடு இல்லை அப்படிங்கிறதும் ஒரு சின்ன மைனஸாகவே எங்களுக்கு படுது. அது மாதிரி இதோட பூட் ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம். 233 லிட்டர் அப்படிங்கும்போது ரொம்பவே கம்மி தாங்க. ஈவன் குவிட் மாதிரியான சின்ன கார்லேயே 300 லிட்டர் இருக்குது. ஆனால் இது பெரிய குறை அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சீட்ஸை மடித்தா இன்னும் ஆயிரக்கணக்கான லிட்டர்ஸ் கிடைக்கிது. மற்றபடி பார்த்தீங்கன்னா சன்ரூஃபு, அதுக்கப்புறம் இந்த லெதர் சீட்ஸ், அப்புறம் டச் ஸ்க்ரீன், அதுக்கப்புறம் இந்த ரிவர்ஸ் கேமரா வந்து சூப்பராக இருக்குங்க. கிளேரே அடிக்கலை டச் ஸ்க்ரீனு. ஸோ செம்ம ப்ரீமியமாக இருக்குது. ஸோ இந்த சின்ன சின்ன குறைகளை தவிர்த்துட்டு பார்த்தோன்னு வைங்களேன், இந்த ஜீப் மெரிடியன் நிச்சயமாக இது உங்களுக்கான சாய்ஸுங்க. ஜீப் மெரிடியன் பற்றி உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா தயவு செஞ்சு எங்களுக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.